வணக்கம். கடவுள்னா யார், அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு ரொம்ப பேர் தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். யாராவது சொன்னாலும் நம்புறதில்ல. ஆனால் நம்மளோட சித்தர்களும் மகான்களும் கடவுளை உணர்ந்து அவர்களின் மூணாவது கண்ணின் மூலமாக கடவுளை தரிசனம் செய்திருக்கிறார்கள். அது அடித்து சொல்லப்பட்ட உண்மை. இதை நம்பித்தான் ஆக வேண்டும். தேனு இனிக்கும் அப்படின்னு சொன்னால் நீ நம்ப மாட்ட. அப்போ நீ மலையில் ஏறி தேனை எடுத்து நாக்கில் வச்சா தான் உனக்கு தெரியும், ஆமாம் தேனின் சுவை இப்படி தான் இருக்குது, தேனின் கலர் இப்படி தான் இருக்குதுன்னு. அது மாதிரி நீ யோகத்தின் மூலம் தியானத்தின் மூலம் கடவுளை அறிந்தால்தான் உனக்கு தெரியும் அந்த கடவுளின் உணர்வு, கடவுளின் நிலை, கடவுளின் அழகு எல்லாமே. அப்படி நீ செல்லவில்லை என்றால் ஞானிகளும் சித்தர்களும் கூறிய வார்த்தையை நம்ப வேண்டும். ஆன்மீகத்தில் நீ செல்ல வேண்டுமென்றால் முதலில் நம்பிக்கை வேண்டும். கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாவிட்டால் நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியாது. முதலில் குருவின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். அவரிடம் நீ முழுமையாக சரணாகதி அடைந்து விட வேண்டும். குருவே நம்மளுக்கு துணை, அனைத்தும் அவர் பார்த்து கொள்வார், நம்மிடம் எதுவும் இல்லை, எல்லாம் அவரிடம் ஒப்படைத்து விட்டோம் என்ற பாவனைக்கு வர வேண்டும். பாவனையும் மிக 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 அவசியம். நாம் ஆன்மீக பாதையில் யோக பாதையில் முன்னேறவென்றால் பாவனை மிக முக்கியம். அதை மறந்துடாதீங்க. பாவனைனா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்படி கடவுளை அறிந்தவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். இல்லை என்றால் கடவுளை அறிய முற்பட வேண்டும். அப்படி கடவுளை அறிய முற்படும் வழிதான் ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தின் மூலமாகத்தான், இந்த யோகத்தின் மூலமாகத்தான், இந்த தியான வழியின் மூலமாகத்தான் கடவுளை அறிய முடியும். தானங்கள், தர்மங்கள், பக்தி அனைத்தும் நம்முடைய மன சஞ்சலங்களை, நம்மளால் ஏற்பட்டிருக்கும் வினைகளை குறைப்பதற்காக மட்டுமே. இதையெல்லாம் குறைந்து மனம் அடங்கிய நிலையில் நாம் தியான நிலை மேற்கொள்கிறோமே, அதுதான் ஆன்மீக வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. அப்படி தியான நிலையை மேற்கொண்டால் மட்டுமே கடவுளை அறிய முடியும். புத்தகத்தை படிப்பதாலோ, தினமும் காலையிலும் மாலையிலும் குளித்துவிட்டு கோவிலுக்கு சென்று சாமியை தினமும் தரிசனம் பண்ணுவதாலோ கடவுளை அறியவே முடியாது. அப்படி பார்த்தால் கோவில்களில் இருக்கும் பூசாரி தான் முதலில் கடவுளை பார்த்திருக்க வேண்டும். ஏன்னா அவங்க தானே காலையிலையும் சாயந்தரம் பூஜை பண்ணுறாங்க. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு இங்கேருந்து போகிறோம், அங்கே பூஜை பண்ணுற பூசாரிக்கு கூட கடவுளை பார்த்துருக்க முடியாது. அப்போ நம்ம போய் பார்த்துருவோமா சொல்லுங்கள்? காலையிலையும் சாயந்தரமும் எம்பெருமான் ஏழுமலையானுக்கு பூஜை பண்ணுறாங்க, அவங்க பார்த்துருக்க முடியாது, பார்க்கவும் முடியாது. அப்போ இங்கேருந்து நம்ம ஒரு நாள் போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தால் பார்த்துருவோமா? எல்லாம் ஒரு நம்பிக்கை, எல்லாம் ஒரு மன அமைதிக்காக மட்டுமே. கடவுளை காண்பதற்கான வழி அது அல்ல. வெளியில் செய்யப்படும் அனைத்து பூஜைகளும் அனைத்து உபகாரங்களும் கடவுளை பார்க்க இயலாது, கடவுளை பார்க்க முடியாது. நமது மனதை நிலைநிறுத்தி உள்நிலைக்கு திருப்பினால் மட்டுமே கடவுளை காண முடியும். எடுத்த எடுப்பில் வீடு கட்டுற காரியமல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக பயின்று விடாமுயற்சி மிக மிக முக்கியம். அதை தொடர்ந்து நமது வாழ்க்கையில் ஒரு குருவின் மூலம் செயல்பட்டால் கண்டிப்பாக ஆனந்தம், சந்தோஷம் நமது வாழ்வில் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு துன்பம்னா என்னன்னு தெரியாது. துன்பம் உங்கள் கிட்ட வராது. உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வந்தால் தானே உங்கள் மனசு சஞ்சலப்படும், அவஸ்தைப்படும்.
துன்பமே உங்களை நெருங்காது. அப்போ எப்படி அவஸ்தைப்படும்? ஆமாம், அந்த துன்பத்துக்கான அந்த நாடி செயல் குறைய ஆரம்பித்து விடும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாடி, நாதமெல்லாம் நாடி செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. எப்படி மனசை நம்ம பார்க்க முடியாது, அது மாதிரி அந்த நாடியும் பார்க்க முடியாது, செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த நாடியின் வேகம் குறைந்து விடும். இந்த பிறவியில் கடவுளை காண முடியாவிட்டாலும் இப்பொழுது செய்யும் உங்களின் இந்த கர்ம வினை கண்டிப்பாக அடுத்த பிறவியிலும் தொடரும். கர்ம வினையாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யும் அந்த யோகமாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் நீங்கள் மரணமிக்கிறீர்களோ அதே நிலையில் மறுபிறப்பு எடுக்கும் போதும் அது தொடரும். அதனால் இப்பொழுது இந்த பிறவியில் செய்யும் அனைத்து தான தர்மங்களாக இருந்தாலும் சரி, யோகமாக இருந்தாலும் சரி, வீண் போகவே போகாது. முழுமையான நம்பிக்கையில் செயல்படுங்கள். அடுத்த ஜென்மத்தில் இது தொடரும். கண்டிப்பாக அடுத்த ஜென்மத்தில் மனித பிறவியாக எடுத்து இறைவனை அடையலாம். அந்த முயற்சி செய்யுங்கள். வேறு துரோகம், அடுத்த உயிருக்கு கெடுதல், அதை மட்டும் நினைக்காதீர்கள். அதுதான் வினை, நீங்கள் செய்யும் வினை. அது உங்கள் கூட வந்தே தீரும். நீங்கள் செய்யும் நன்மைகளை விட நீங்கள் செய்யும் தீவினை அதிகமாக இருந்தால் நீங்கள் எடுக்கும் பிறவி மனித பிறவியை விட வேறு பிறவியாக கூட இருக்கலாம். அதை மறந்து விடாதீர்கள். அனைத்து காரியங்களும் அடுத்த பிறவியில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கடவுளை விடாமுயற்சியால் அந்த ஈசனை அடைந்துவிட்டால் அடுத்த பிறவி உங்களுக்கு இருக்காது. முடியும், கண்டிப்பாக முயற்சி செய்யால் முடியும். அந்த கடவுளை அறிந்து அந்த கடவுளிடமே போய் நாம் சரணாகதி அடையலாம். அதற்கான வழிமுறைகள் உண்டு. அதை தெரிந்து கொண்டு செயல்பட்டால் போதும். சீக்கிரம் அதற்கான வழிமுறைகள் என்ன என்று விளக்குகிறேன். நன்றி.